கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி துவங்கி நவம்பர் 28 நிறைவடையும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவுடைய IFFI இறுதி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. சினிமாவிற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில அவருக்கு புகழ்பெற்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அறிவிச்சிருந்தாங்க. இந்த விருது அவருடைய நீண்ட திரைப்பயணம், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் மற்றும் அவருடைய தாக்கம் இன்றும் நிலைத்திருப்பதை அங்கீகரிக்குதான். ரஜினிகாந்த் சாருடைய இந்த 50 ஆண்டு கால பயணம் என்பது வெறும் நடிப்புடன் மட்டுமே முடிந்து விடல. அவருடைய உடல் மொழி, வசன உச்சரிப்பு, ஸ்டைல் அப்படின்னு அனைத்துமே ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குச்சு. தலைமுறை தாண்டி அவருடைய செல்வாக்கு தொடர்வதற்கு இதுவே காரணம். IFFI விழாவில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருது அவரை பின்பற்றி சினிமாவில் அடியெடுத்து வைத்த கோடிக்கணக்கான இளம் கலைஞர்களுக்கும் உலகம் முழுக்கவே உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்களுக்குமே கிடைத்த ஒரு புதிய அங்கீகாரமாக கருதப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த விருது வாங்கியதற்காக சூப்பர் ஸ்டாருக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல சூப்பர் ஸ்டார் தனுஷ் அவர்களுடைய சந்திப்பு நடைபெற்றதாம். சோ அப்போது பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தலைவர் 173 படத்திற்கான கதையை சூப்பர் ஸ்டாரிடம் சொல்லி உள்ளதாக சொல்லப்படுது. ஆனால் அந்த கதையையுமே சூப்பர் ஸ்டார் நிராகரித்து விட்டாரா. சோ அது மட்டுமல்லாமல் தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரிடமே இதே கதையை 2-3 முறை தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ அப்போதுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் நிராகரித்தாரு. இருந்தாலுமே தனுஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த நேரத்திலுமே அதே கதையை மீண்டும் தனுஷ் அவர்கள் சொன்னதால செம்ம கடுப்பாகியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆகையால தனுஷ் அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு உடனேயே அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.